கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிராஸ் டிவி மூலமாக வல்லமை நேர நிகழ்ச்சியில் உங்களை தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்ற ஒருடைய குமாரத்திக்கு ஆண்டவர் எப்படி சுகம் கொடுத்தார், மரண படுக்கையிலிருந்து எப்படி மாற்றினார் என்று பார்ப்பதற்கு முன்பு, ஜெபாலய தலைவன் யவீரு குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், நீங்கள் உங்கள் கைகளை வைங்க அப்படின்னு சொல்லி இயேசுவானவர்கிட்ட சொல்லும்போது அவங்க போயிட்டுருக்காங்க. போகிற வழியிலேயே பெரும்பாடுள்ள ஒரு அம்மாவுக்கு, ஒரு ஸ்திரீக்கு அவங்க சுகத்தை கொடுக்குறாங்க. அந்த அம்மாவனுடைய விசுவாசம், அவருடைய வசத்தில் ஓரத்தேகலும் தொட்டு நான் சுகம் பெற்றுவேன் நம்பிக்கையோடு போனாங்க. அவங்க அதே போல் சுகமடைந்தாங்க. அந்த நேரத்தில் போயிட்டுருக்கிற அந்த ட்ராவல், அந்த பயணத்தில் இடையில் அந்த அம்மாவுக்கு ஒரு சுகம் கொடுக்குற, அற்புதம் கொடுக்குற ஒரு சம்பவம் நடக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா, யவீரு ஜெபாலய தலைவனாகி யவீருடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் பேர் வராங்க, எதிர்த்து வராங்க. லேட் ஆகிட்டு, லேட்டானோடனே எதிர்த்து கேட்குறாங்க. அதாவது ஜெபாலய தலைவனாகி யவீருகிட்ட சொல்கிறாங்க, ஏன் உங்கள் மக மறுத்து போயிட்டா, நீங்கள் போதுகிற வருத்தப்படுத்த வேண்டாம், ஏன் போதுகிற வருத்தப்படுத்துகிறீங்க, இன்னும் இவ்வளோ தூரம் திரும்ப வரணுமே அவங்க அப்படிங்கிறதுனால அவரை வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து யவீரை திரும்பி பார்க்குறாங்க, நோக்கி பார்க்குறாங்க. பார்த்து, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் தோல்விகள் நிறைந்த வார்த்தைகளை கலங்க பண்ணுகிற வார்த்தைகளை நமக்கும் சொல்லுவாங்க மற்றவங்க. இன்னும் பார்த்தா என்ன நோய்க்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ மருத்துவர்களை போய் பார்த்தாச்சு, சுகமே கிடைக்கல. இந்த டாக்டரை போய் பாருங்கள், இவங்க ஸ்பெஷலிஸ்ட், அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா நம்மளை போக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளும் வியாதியினுடைய வேதனையின் அதிகத்தினால, சரி இங்கே போனால் சுகம் கிடச்சிடாதா, அங்கே போனால் சுகம் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒவ்வொரு டாக்டரையும் தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இங்கே பார்த்தோன்னா இந்த யவீர்கிட்ட சொல்கிறாங்க, வேண்டாம், போதுகிற வருத்தப்படுத்தாதீங்க. அந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து யவீரை பார்த்து சொல்கிறாங்க, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதி, காணப்படாதவைகளே நிச்சயம். ஒரு காரியத்தை நம்ம நம்பணும்னா அந்த காரியத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறதா விசுவாசம். காணப்படாத ஒன்றை நம்ம நம்புகிறோம், நிச்சயமாக அது நடக்குங்கிறத நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் உறுதி விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார் நம்மகிட்ட. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு. நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கோமா, இல்லைன்னா சந்தேகப்பட்டுட்டு இது எங்கே நடக்க போகுது, நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சுயத்தில் மாம்ச சிந்தை வரணும். மாம்சத்தில் சிந்தையில் நம்ம அப்படிப்பட்ட அவிசுவாசமான எண்ணங்களை வச்சுருக்கோமா? அவிசுவாசம் தேவையில்லாத ஒன்று. நமக்கு கர்த்தரை நம்பி நம்ம திடனாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தொடர்ந்து போகிறாங்க. போகும்போது பேதுரு, யாக்கோபுடைய சகோதரனாகிய யோவான், இந்த 3 பேரை மட்டும் இயேசுவானவர் தன்னுடன் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் மற்றவங்கள எல்லாரையும் நிறுத்தியாச்சு, வேறு ஒருவருக்கும் வர்றதுக்கு அவங்க இடம் கொடுக்கலை. அவங்க இயேசு கூட போகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கலை. இந்த 3 பேருக்கு தான் பெர்மிஷன். 3 பேர் கூட போகிறாங்க. அங்கே போகும்போது எல்லாம் அந்த துக்க வீடு. ஏன் உங்கள் குமாரத்தை தான் மறிச்சு போயிட்டா
இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்களே எல்லாம் அங்கே துக்கத்தில் எல்லாம் அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் உள்ளே என்ட்ராகிறாரு. இயேசு கிறிஸ்து என்ட்ராகி பார்க்கும்போது அவங்கள ஏன் ஏன் இப்படி சந்தடி பண்ணி ஏன் அழுது புலம்புறீங்க, அழாதீங்க. அவர் அங்கே ஆறுதல் தேர்தல் செய்கிறார், அவங்கள தைரியப்படுத்துகிறார். அழாதீங்க, அழுகிறது என்ன, இந்த பிள்ளை மறிக்கலை, அவள் நித்திரையாக இருக்கிறாள். ஏன் அவர் அப்படி சொன்னார்? அவங்க மறிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இயேசு அவன் மறிக்கலை, அவள் நித்திரையாக இருக்கா அப்படின்னுட்டு. ஏன்னா அவர் தான் ஜீவன் கொடுத்தவர். அவருடைய உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. அதனால் அவருக்கு தெரியும் இந்த பிள்ளை மறிக்கலை, இவன் நித்திரையாக இருக்கிறாள். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவரால் கூடும். அவர் பேதுருட்ட சொன்னார், கடல் மேலே நடந்து வர ஆண்டவரே நீரே ஏனால் என்ன நினைச்சிங்க, கடல் மேலே நடந்து வர சொல்லி உத்தரவு கொடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாங்க வா. அப்போ அவர் என்ன பண்ணார்? கடல் மேலே நடந்தார். நல்லா தான் நடந்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்த உடனே அவர் உள்ள முங்குறார். தண்ணிக்குள்ளே மூழ்கக்கூடிய ஒரு சமயம். ஆண்டவரே அப்படின்னு கையை தூக்கின உடனே என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து அவர் பேதுருடைய கையை பிடிச்சி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? நம்மளும் சந்தேகப்படக்கூடியவங்களாக இருக்கோமா? சந்தேகப்பட்டோன்னா அவர்கிட்ட எதையாவது பெற்றுக்கொள்ளுவோம் என்று நினைக்கவே கூடாது. விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். அடுத்து பாருங்கள், உள்ளே வந்துட்டாங்க அவருடைய சீசர்கள். பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவங்க 3 பேரும் கூட வராங்க. பிள்ளையினுடைய எவிரு, ஜபாலயத்தவன் எவிரு, அவர் தானே தகப்பன், அவங்க தாய். இவ்வளோ பேரும் உள்ளே போகிறாங்க. பிள்ளை இருக்கிற அந்த மரித்து போன பிள்ளையை வச்சுருக்கிற அந்த இடத்துக்கு போய் இயேசுவானவர் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்களேன். போய் பிள்ளையினுடைய கையை பிடிக்காங்க. கையை பிடிச்சி தலிதா கூமி அப்படிங்காங்க. அந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள். அந்த தலிதா கூமின்னு சொல்கிற அந்த வேர்டு அராமிக்கு பாஷையில் தான் இயேசுவானவர் சொன்னாங்க. அந்த அராமிக் மொழியில் உள்ள அந்த தலிதா கூமி என்ற வார்த்தைக்கு அரபு மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் அரைஸ், எங்கள் சிறு பெண்ணே எழுந்திரு, தலிதா கூமினா சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. உடனே அந்த சிறு பெண் எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பிரமிப்படைந்தார்கள்னு போட்டிருக்கு. மார்க் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள், அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை செய்யணும்னா, கர்த்தர் நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும்னா, அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்தார்னா அது எப்படி இருக்கும்னு சொன்னால் ஆச்சரியப்படுறத்தக்க அளவில், பிரமிக்கத்தக்க அளவில் இருக்கும். எப்போ தெரியுமா? நம்மளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்துல நம்ம எதை கேட்குறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அப்போனா தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். பேதுரு, யாக்கோபு, யோவான், யாக்கோபுடைய சகோதரன். அவர் ஏன் இந்த 3 பேரை மட்டும் தான் கூட வச்சுக்கிறதுக்கு அனுமதிச்சார்? மற்றவங்களெல்லாம் அப்படின்னா விசுவாசம் குறைவு வந்துடக்கூடாது, ஒரு மனதோடு ஜெபிக்கணும். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் என்ன செய்வார்? அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்க மத்தியில் கர்த்தர் அவங்க ஒரு மனத்தை பார்த்து அந்த ஒரு மனமுள்ள ஜெபத்தையும் பார்த்து
நமக்கு பதில் கொடுக்குற தேவன். அதனால தான் மற்ற சீசர்கள்லாம் வந்து சிந்தையில் எப்படி டைவர்ட்டாக இருக்காங்கன்னு தெரியாது. அதனால் இவங்க 3 பேரும் இயேசு கிறிஸ்துவோட ஒன்றி இருந்ததுனால இவங்களை மட்டும் நினச்சிதாரு தன்னுடன் கூட இருக்க சம்மதித்தாங்க. இன்றைக்கி நம்ம கர்த்தரோடு கூட நெருங்கி உறவாடுறோமா, அவர் கூடவே இருக்க நம்ம விரும்புகிறோமா, அவரை போலவே நம்ம இருக்கணும், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. கர்த்தாவே நீங்கள் வந்து உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க, உங்கள் நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையாக அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு சமீபமாக இருந்து நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களும் செய்வார். அதை கண்டு என்ன செய்வாங்கன்னா மற்றவங்க உண்மையாலுமே இவங்க கர்த்தருடைய பிள்ளை, உண்மையாலுமே இவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்களுடைய ஜெபம் கேட்கப்படுது, கர்த்தர் நிச்சயமாக இவங்களோடு கூட இருக்காங்க என்பதை மற்றவங்க அறிக்கை செய்வாங்க. ஹல்லேலூயா. எவ்விருனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவங்க குமாரத்தியை உயிரோடு உயிர் பெற செய்த தேவன், மரித்த அந்த ஒரு சிறு பிள்ளையை உயிர் பெற செய்த தேவன், இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து போன நிலைமையில் இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் உயிர் பெற செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்குள்ளே வாங்க, சோர்ந்து போன எல்லா காரியங்களையும் பின்மாற்றமான எல்லா காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி உண்மையாலுமே அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் புதிய ஜீவன் கொடுத்து புதிய கிருபைகளை கொடுத்து அவர் வழி நடத்த வல்லவரும் நல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய குடும்பத்தில் வியாதியாக இருக்கிற, மரண போராட்டத்தில் இருக்கிற, இன்னும் பலவீனமாக இருக்கிற சிறு பிள்ளைகளிலிருந்து முதியோர்கள் வரை யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பாதத்தில் அவங்கள ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அற்புத சுகத்தையும் விடுதலையும் கட்டளையிட அவர் வல்லவராய் நல்லவராய் போதுமானவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கலக்கமான நேரங்கள், கண்ணீரான நேரங்கள், குழப்பமான சூழ்நிலைகள், என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் வந்து நமக்கு ஜெபத்தை கேட்டு பதில் தர அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த எக்லிஷியா மினிஸ்ட்ரியின் வல்லமை நேர நிகழ்ச்சியை இந்த கிராஸ் டிவி மூலமாக ஒளிபரப்புவதற்கு நீங்கள் செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் தேவன் நீங்கள் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கலக்கத்தில், மன பாரத்தில், போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் அவங்களோடு கூட இருந்து நீங்கள் நல்லவரும் வல்லவருமாக இருந்து போதுமானவருமாக இருந்து போக்கின வரத்திலும் கூட இருந்து கைட்டு செய்கிற பிரயாசங்கள் காரியங்களை ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி பலவீனங்களை அவங்கள விட்டு விலக்கி ஆண்டவரே ஹல்லேலூயா சமாதான காரணம் நீங்கள் கூடவே இருந்து நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லைகளிலே சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே யாரெல்லாம் பாரத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் சகோதர சிநேகம் இல்லாதபடி ஆண்டவரே சொத்து தகராறில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேவன் நீங்கள் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியா சமாதானத்தை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஹல்லேலூயா. போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவரே ஐயா நன்றியோடுமை துதிக்கிறையா. அப்படிப்பட்ட காரியங்களில் காணப்படாதபடி எல்லா பொறாமையின் ஆவிகளையும் எல்லா வஞ்சக கிரியைகளையும் உடன் பிறந்த சகோதரருக்கு விரோதமாக ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரீமா ராபா ஷாபா லாபா கடிந்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். நீங்களே சமாதான காரணர் ஆண்டவரே.
சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதி பலவனத்தோடு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. மருத்துவமனையிலும் வீடுகளிலும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுகிறதான வியாதி போராட்டங்களில் இருக்கிறதான நரம்பு தளர்ச்சி பலவீனங்களில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடக்க முடியாதபடி சூழ்நிலையில் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோருக்கு நீங்கள் ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசத்திலே ஆண்டவரே இன்னும் வளர்ந்து தேறினவர்களை உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள இந்த தேவன் நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். ரீமா நாதா ரபா ஷாலாபா ரீகாமா ஓரிபா ஷதுரியாங்கபா ரீபாலாபா ஷபாபா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய முகங்களது கண்ணீர்களை துடைக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலை தேர்தலின் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தனித்தா பூமி என்று சொல்லி சிறு பெண்ணை எழுந்து நடக்க செய்த தேவன் ஆண்டவரே. விளைவினமாக இருக்கிற ஒவ்வொருவரும் எளிமை நடக்க பண்ணுவீராக. நடக்க முடியாமல் இருக்கிற வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அற்புத சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே உம்மை துதிக்கிறோம். தேர்வு எழுதி முடித்து ஆண்டவரே ரிசல்ட் வந்து அட்மிஷனுக்காக அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். போகும்போதும் வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. விரும்புகிற பாடங்களை தேர்வு செய்ய என் தேவன் நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பண தேவைகளையும் தேவன் சந்தித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளும் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் செய்யும்படியா முகங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, எங்களை முற்றுமுழுமாய் தாழ்த்துகிறோம். உடைய கருத்துக்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, முன்னெடுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிக்க நம்ம மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்க எலுங்கப்பா. ஜீவனும் பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.